ஹலோ ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து அம்மாவுடைய பர்த்டே ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சுழியம் உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு 1 கப், தேங்காய் துருவினது 1 கப், சர்க்கரை 3/4 கப், மைதா 1/2 கப். மைதா வந்துட்டு கலக்கும் போது பார்த்துக்கலாம் எவ்வளோ வேணும், என்ன கன்சிஸ்டன்சின்னு. ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்படி பேக்கிங் சோடா இல்லாட்டினா ஈனோ கண்டிப்பாக இருக்கும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஈனோ பேக்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு பேட்டர் ஒன்று பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு சோடா வந்துட்டு ரொம்பவே பெட்டர் ஐடியா. அது ஆக்சுவலாக என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இது வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த சுழியம் வந்துட்டு போடுறதுக்கு. ஸோ நான் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு சோடா அந்த வாட்டர் அந்த சோடா இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாவு கலக்கிறதுக்கே. இன்ஸ்டெட் ஆஃப் தண்ணி அந்த சோடாவில் தான் வந்துட்டு மிக்ஸே பண்ணுவேன். ஸோ தட் அது என்னன்னா கிறிஸ்பினஸ் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஃபார் அ ஹேர் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ அது இல்லாததுனால இன்றைக்கி பேக்கிங் சோடா போட போகிறோம். இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்துட்டு இந்த கடாய் வச்சுட்டேன். அது வந்துட்டு லேசாக சூடு இருக்கும்போது தேங்காய் போட்டுவேன். இது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எப்போ தீபாவளிக்கு தான் செய்வோம். ஆக்சுவலாக வந்துட்டு போன தீபாவளிக்கு கூட செஞ்சனான்றது கூட ஞாபகம் இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கே செஞ்சு. ஸோ நல்லா வரணும்னு நினச்சிக்கிட்டே பண்ணலாம். அண்ட் பேக்ரவுண்டில் பேசுகிற நாய்ஸ்லாம் கேட்டுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால அங்கங்கே அவங்கவுங்க ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. ஸோ தேங்காய் வந்து ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திருவி இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது சர்க்கரை ஆட் பண்ணுவோம். சர்க்கரை ஆட் பண்ணும்போதே வந்து ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது உள்ளே வச்சுற இந்த ஈடு தான், இது பேர் வந்து ஈடு. இப்போ நம்ம பண்ணுறதுக்கு பேர் வந்து ஈடு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது கரெக்டாக இருந்தால் தான் இதை உருண்டை பிடிச்சி நம்ம இந்த மைதா பேட்டரில் வந்துட்டு செஞ்சு போட போகிறோம். ஸோ இது கரெக்டான பதத்தில் வரா மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடலைப்பருப்பு வந்துட்டு அரைச்சிட்டு போடுவாங்க. இல்லை ஆமாம், அரைச்சிட்டு போடுவாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஜஸ்ட் அப்படியே ஒரு ப்ரெஸ் தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் அப்படியே அந்த பபிள்ஸ் ஃபார்மேஷன் வருது பார்த்தீங்களா. அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நான் ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ அந்த இன்னும் கூட கொஞ்சம் சாகியாக இருக்குது. அது வந்துட்டு இன்னும் இருக்கிற அளவுக்கு நம்ம இது பண்ணோம். ஸோ தட் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை நான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுவேன். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி எப்படி பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்படி எடுத்து இப்படி நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இதுதான் வந்துட்டு உங்களுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் தண்ணி விட்டாலும் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போது இதுக்கான பேட்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு அப்போ சொன்ன மாதிரி மைதா
நிறையா உருட்டி வச்சுருக்கோம். அதனால் மாவு கண்டிப்பாக ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ நான் வந்து ஈனோ ஆட் பண்ண போகிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சோடா இருக்கு இல்லையா, கிண்டே சோடா, அந்த தண்ணி தான் வந்து ஊற்றி தண்ணிக்கு பதிலாக வந்துட்டு அதை போட்டு கலக்குவேன். இப்போ அது இல்லாத காரணத்தினால ஈனோ ஆட் பண்ணுறேன். இது கூட 3 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் இன்க்ரீடியண்ட்டில் விட்ட ஒரு பொருள் வழக்கம் போல் அரிசி, இது இட்லி மாவு, அது வந்து ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு கரண்டி. இட்லி மாவு இல்லாதவங்க அரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கன்சிஸ்டன்சி தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. கலந்ததுக்கப்புறம் என்ன கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறேன். மேபி வந்துட்டு இட்லி மாவு கன்சிஸ்டன்சியே இருந்தால் கூட ஓகே. இது கலந்துட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு. இப்போது இது வந்து கரெக்டாக இந்த தோசை மாவோட கொஞ்சம் லைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது இப்போ இந்த சோடாலாம் போட்டிருக்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ரெஸ்ட் விட்டுடலாம். இது இந்த 10 மினிட் ரெஸ்ட் டைமில் தான் உருண்டை பிடிச்சி வைக்கணும். பட் நான் ஆல்ரெடி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து எப்படி வருதுன்னு நான் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போது ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இப்படி டிப் பண்ணி இந்த பக்கத்தில் போட வேண்டியதுதான். இதை வந்து போட்டு டக்குன்னு இது பண்ணிடலாம். இல்லைன்னா கலர் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகே, இது பார்க்கும்போதே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சூப்பரான சுழியம். இதை வந்துட்டு நாங்கள் சுயா உண்டை அப்படின்ட்டு சொல்லி சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. ஸோ சுழியம் ஈடு வச்சு சுழியம் ரெடி. இது வந்து அம்மாக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே அம்மா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா மொறுன்ட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எங்கள் வீட்டு மாஸ்டர் செஃப் இவங்க தான். இவங்கள்ட்டேருந்து சில சமையலெல்லாம் கற்றுக்கிட்டு இவங்க தான் என் கூட செய்கிறாங்க. இவங்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. ஹாப்பி பர்த்டேம்மா. எப்படி இருக்குது உங்களுடைய சர்ப்ரைஸ் சுழியம்? சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நீங்களும் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ்மா. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதையும் ஒரு அமுக்கமிக்கிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரியா. பாய்.